ஜனநாயகன் படத்துடைய பிளாட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். டிவிக்கேவோட ஒரு படமா தான் வரப்போகுது. அரசியல் பேசக்கூடிய ஒரு படமா தான் இது வரப்போகுது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல வந்து தளபதி விஜய் எப்படி அரசியலுக்கு வந்தாரு, அதாவது ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறவரு எப்படி அரசியல்வாதியா மாறினாரு, ஸோ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறதான் படத்துடைய பிளாட்டாக இருக்க போகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கும் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தளபதி வந்து படத்துல வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இதுல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல பிரகாஷ் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. சோ பிரகாஷ் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அமைச்சரா இருக்காரா அல்லது சிஎம்மா படத்துல வரப்போறாரா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதே மாதிரி நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாபி டியோல் இருக்கிற மாதிரி காமிக்க போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் தளபதி வந்து பாத்தீங்கன்னா படத்துல வரப்போறாரு. சோ இதுக்குள்ள தளபதி எப்படி அரசியல் பண்றாரு அப்படிங்கறதாங்க படமா இருக்க போகுது. இது போக பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சைஃபை விஷயமே இருக்க போகுது. படத்துல பாத்தீங்கன்னா சைஃபை விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரசியல் படத்துக்குள்ள சைஃபை பிலிமா, ஆனா நம்ம ஹெச்னோத் வந்துட்டு ஏதோ ஒரு பெருசா குக் பண்றாருன்னு நினைக்கிறேன். சோ அது எப்படி குக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எது எப்படியோ இந்த ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் தரமான ஒரு ஃபேவரட் பிலிமா மட்டும் இருக்க போகுதுங்க. So படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கே உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காருங்க. பராசக்தி சாங்ஸ் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஜிவிபி பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காரு. சோ இது கூடவே பாத்தீங்கன்னா யுஎஸ் எனி சிங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஒருவேளை நம்ம எஸ்கேவே அந்த பாட்டை பாடி இருப்பார். சோ அது என்ன ஏதுங்கிறது சீக்கிரமே நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பராசக்தி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சாங் வந்து சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த சாங் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது போக ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா 46 படத்தை பத்தியுமே சொல்லியிருக்காருங்க. அதாவது சூர்யாவோட ஃபேன் வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. சூர்யா 46 படத்துல ஒர்க்லாம் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இது போக நேஷனல் அவார்டு வின்னிங் காம்போ சூர்யாவுடைய சூரரை போடுற படத்துக்காகவும் ஜிவி பிரகாஷ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் வென்கி அட்ரலுடைய வாத்தி படத்துக்காகவுமே ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்காரு. சோ அதான் பார்த்தோம் நேஷனல் அவார்டு வின்னிங் காம்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கான ஒர்க்குமே தாறுமாறா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிவிபி சொல்லியிருக்காரு. சோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் தனுஷுடைய D54 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஒரு மலையாளம் ஆக்டர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அவருடைய கேரக்டர் படத்துல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ ஏற்கனவே இந்த படத்துல ஆக்டர் சுராஜ் வெஞ்சமுருடு அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ்லாம் வந்தது. சோ அவரை தாண்டி இன்னொரு கேரக்டருமே படத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அது யாரு என்ன ஏது அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. சோ எனக்கு அப்டேட் வந்தவனே உடனே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சோ இது போக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தோன்னா இப்ப பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் 2 வாரம் தான் படத்தோட ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் படத்தோட ஷூட்டிங். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 மார்ச் மந்த் அல்லது ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமா தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா D55 அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ மேபி அடுத்த மாசம் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ்க்கு அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா தேரேஜ்மென்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சோ அந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதனால அடுத்த மாசம் எண்ட்ல இருந்து இந்த D55 படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஷ்ணு விஷாலுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் காட்சிருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா. அதுல ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 28 நாள் இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் படத்துக்கான ஃபுல் ஷூட்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2026 மே மாசம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ விஷ்ணு விஷால் நடிச்சு முடிச்சிருக்கிற 2 வானம் படம் தான். சோ இப்போ இந்த படத்தை பத்தி விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமா விஷ்ணு விஷால் டப்பிங் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. சோ இந்த படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2026 பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ராட்சசன் 2 எடுக்கிறதுக்குமே பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ 2 வானம் படத்துடைய டைரக்டர் தான் ராட்சசன் 2 டைரக்டர். ஆனா அந்த ப்ராஜெக்ட்டை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. கொஞ்சம் லேட்டரா தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இது போக விஷ்ணு விஷால் வந்து பாத்தீங்கன்னா கனா படத்துடைய டைரக்டரான அருண் ராஜா காமராஜ் அவரோட இயக்கத்திலுமே ஒரு படம் பண்றாரு. இது அபிஷியலா விஷ்ணு விஷாலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ கட்டா குஸ்தி 2 படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்
சொல்லியிருந்தோம். பேச்சுலர் படத்துடைய டைரக்டரான சதீஷ் செல்வகுமார் அவருமே விஷ்ணு விஷால் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டா விஷ்ணு விஷாலே பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இது போக விஷ்ணு விஷாலுடைய 25வது படமே நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ அந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 11 அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பரான அந்த படம் இது. ஸோ இன்னும் அந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம அந்த படத்தை பாருங்க. ஸோ அந்த லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலுடைய 25வது படத்தை டைரக்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது போக விஷ்ணு விஷால் இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காருங்க. அதாவது நான் வந்து நிறைய சீக்வல்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது இன்று நேற்று நாளை, எஃப்ஐஆர், முண்டாசப்பட்டி இந்த படங்களுக்கெல்லாம் சீக்வல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஆனா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாகுசி 2 வந்து சக்சஸ் ஆனா மட்டும்தான். கட்டாகுசி 2 வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த சீக்வல்ஸ் எல்லாம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த லக்கி பாஸ்கர் 2 எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லக்கி பாஸ்கர் பார்ட் 1 சீக்குவலா இந்த பார்ட் 2 எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெங்கி அட்ரூலி வந்து இந்த படத்துக்கான ரைட்டிங் ஒர்க்கே முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஸோ இப்போ வெங்கி அட்ரூலி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 46 படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதை முடிச்ச உடனே இமிடியேட்டா இந்த லக்கி பாஸ்கர் 2 ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ லக்கி பாஸ்கர் பார்ட் 1 வந்து சூப்பரான ஒரு திரைப்படம். அந்த படத்தை கெடுக்காத வகையில பார்ட் 2 இருந்துச்சுன்னா ஓகே தான். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் எஸ்டேருடைய அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்டு அல்லது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ இது போக பாத்தீங்கன்னா இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறா அப்படிங்கிற கேரக்டர் போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கவினுடைய மாஸ்க் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து நவம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மாசம் 21 பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் ஃபிலிமா இருக்க போகுது. அண்ட் கவினை வந்து இந்த திரைப்படத்துல ஒரு கிரேட் ஷேட் கேரக்டர்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறதுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதையை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா அவங்களோட கேரக்டருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமா வரும்னு நினைக்கிறேன். அண்ட் கவின் அவளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் திரைப்படமாவும் இது அமையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாஸ்க் படம் வந்து பார்த்தோன்னா நவம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.